முக்கடலும் சங்கமிப்பதை பார்க்க வேண்டுமா? அப்போ மறக்காம இந்த இடத்துக்கு போங்க. சர்வதேச சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக பல இடங்கள் உள்ளது. அவற்றில் பல தமிழக சுற்றுலாத்துறையால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. சில இடங்களை கண்டுகளிப்பதற்கு சுற்றுலாத்துறை தரப்பில் கட்டணங்கள் வசூலிக்கப்படுகிறது. குமரி கடற்கரைக்கு சுற்றுலா வரும் பயணிகள் விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து செய்து கண்டுகளிக்கின்றனர். இது தவிர திருவேணி சங்கமம், காந்தி மண்டபம், காமராஜர் நினைவு மணிமண்டபம் மற்றும் குமரியின் அழகிய கடற்கரை ஆகியவற்றை கண்டுகளிக்கின்றனர். பெரும்பாலான மக்கள் குமரியின் மொத்த அழகையும் ஒரே இடத்தில் இருந்து கண்டுகளிக்க விரும்புகின்றனர். ஆனால் அப்படி ஒரு இடம் இருப்பது பெரும்பாலான சுற்றுலா பயணிகளுக்கு தெரிவதில்லை. மேலும் அங்கு எப்படி செல்ல வேண்டும் என்ற தகவலும் சுற்றுலா பயணிகளுக்கு தெரிவதில்லை. கன்னியாகுமரி கடற்கரைக்கு 200 மீட்டர் முன்பாக குமரி கலங்கரை விளக்கம் அமைந்துள்ளது. இதனை சுற்றுலா பயணிகள் பார்வையிடவும் அனுமதிக்கப்படுகின்றனர். இதனை பார்வையிடுவதற்காக பெரியவர்களுக்கு 10 ரூபாய் கட்டணமும், சிறியவர்களுக்கு 5 ரூபாய் கட்டணமும் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு 25 ரூபாய் கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. மேலும் புகைப்படம் எடுப்பதற்காக கேமரா கொண்டு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்காக ரூபாய் 25 கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. மத்திய அரசின் கீழ் இயங்கும் இந்த கலங்கரை விளக்கத்தில் சுற்றுலா பயணிகள் மேலே சென்று குமரியின் அழகை ரசிப்பதற்காக லிப்ட் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கலங்கரை விளக்கத்தை சுற்றி பூங்காவும் அதில் அழகிய இருக்கைகளும் போடப்பட்டுள்ளது. கலங்கரை விளக்கத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், கழிவறை வசதி என பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கலங்கரை விளக்கத்தை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், பின்பு மாலையில் 3 மணி முதல் 6 மணி வரையும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கலாம்.